கூட்டத்தையே ஒரு பாம்பு கூட்டம் துரத்தி அடிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச யானைகள் அங்கே போய் பாம்பு எல்லாத்தையும் துரத்தடித்த நாம தான் இந்த நீரோடைக்கு சொந்தக்காரங்களா ஆயிடலாம்னு நினைச்சு அங்கே போச்சு. யானைகள் ஒவ்வொரு பாம்பாக மிதித்து சண்டை போட ஆரம்பிச்சிங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான இருந்த பாம்புகள் யானைக்கு மேலே ஏறி பயமுறுத்தினால யானை கூட்டம் பின்வாங்கிச்சு. அடுத்ததாக வந்த கழுகுகள் கூட்டமும் பாம்புகளை பிடிச்சு அதுக்கு அப்புறம் படுத்திட்டேன். இந்த காட்டில் நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்னு நினச்சி அதே மாதிரி பறந்து வந்து பாம்புகளை கொத்தி தூக்கிட்டு போய் வேற பக்கம் விட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அடுத்த பாம்பை கூட்டம் அந்த இடத்தை பிடிச்சி சண்டை போட்டுச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒரு மரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த நரி மந்திரிக்கு யோசனையாகவே இருந்துச்சு. இந்த காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் தனித்தனியாக பலம் வாய்ந்தவையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்க, அதனால் எங்கேயே இருந்து வந்த பாம்பு கூட்டம் புது நீரோட ஆக்கிரமிப்பு செஞ்சு எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிச்சு. உடனே சிங்கராஜா சந்தித்து எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு அதே மாதிரி காட்டுக்குள்ளே தன்னோட போட்டு எல்லா மிருகங்களையும் சிங்கத்தோட குகைக்கு முன்னாடி வர வச்சிச்சு. நரி என்ன சொல்ல போகுதுன்னு எல்லா மிருகங்களும் அவரோட காத்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் நரி சொல்லிச்சு, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால தான் வெளி காட்டில் இருந்து வந்த பாம்பு கூட்டம் உங்களை இப்படி திணறடிக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த காட்டில் விட்டு போயிடுங்க. உங்களை இந்த காட்டுக்குள்ள அரசுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னிச்சு. இதை கேட்ட எல்லா மிருகமும் வருத்தப்பட்டுச்சுங்க. அடடா, அரசு இந்த மாதிரி சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒற்றுமை இல்லைங்கிறத ஒத்துக்கிறோம். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நாங்கள் பிறந்து வளர்ந்து இந்த காட்டை விட்டு வெளியே போக எங்களுக்கு மனம் இல்லைன்னு சொன்னிச்சுங்க.